நாமத்தை தரிசிக்க, யோசிக்க, சிந்திக்க, தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில மணி துளிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும், எப்படியாயினும் ஆண்டரை நம்முடைய வருகையிலே நாங்கள் அன்றரை எடுத்துக்கொள்ளப்படவும் இந்த கிருபையை தாரும். உலகத்தின் ஆசாபாசங்கள், மாயைகள் எதிலும் நாங்கள் அன்றரே எங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு உங்களோடு நீர் பேசும். உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். சரி, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நமக்கான பாடங்கள். இது 8வது நாள் நம்ம அதை தியானிக்கிறோம். ஓகே, யோவான் 8ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. இது அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் என்னென்னலாம் புதுசாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் போ. ஓகே, மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்ரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்ரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்ரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். போதும். சரி, இந்த நிகழ்வின் அமைவிடம், அதாவது இடம், பொருள், ஏவல் நம்ம பார்க்கணும். எப்போது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இடம், பொருள், ஏவல் பார்க்கணும். மொட்டையாக முதல்ல இயேசு ஒலிவ மலைக்கு போனார் அப்படின்னோடனே ஓகே, ஒலிவமலைக்கு போனார் போல இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. முந்தின சாப்டர்லேருந்து படிச்சுட்டு வரோம். அதோட தொடர்ச்சி இது. இயேசு ஒலிவமலைக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா மறுநாள் திரும்பி தேவாலயத்திற்கு வருகிறார். அப்படின்னா எதுக்காக தேவாலயத்துக்கு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, முந்தின சாப்டரோட தொடர்ச்சியாக இதை பார்த்தோம் என்றால், கூடார பண்டிகையின் கடைசி நாள் அன்று அப்படிங்கிறது நம்ம யூத வழக்குகளிலிருந்து நாம் பார்க்குறோம். ஓகே, கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது அப்படின்னு தான் முந்தின சாப்டர் ஆரம்பிக்கும். கூடார பண்டிகையின் போது இயேசு உபதேசித்து விட்டு இயேசு ஒலிவமலைக்கு போகிறார். அந்த சன்ஹெட்ரின் அப்படின்னு சொல்கிற அந்த ஆலோசனை சங்கத்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். இந்த கண்டினியூஷன்னு நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இதே சுச்சுவேஷனை ஒரு மூவிலேயோ இல்லை இதுலேயோ பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 பேர் சுற்றி இருக்கிற மாதிரி குற்றம் சாட்டுற மாதிரி கண்டிருப்பீங்க. கூடார பண்டிகை முடியும் தருவாயில் நடந்த நிகழ்வானதால் கூடார பண்டிகையின் கடைசி நாளாக இது இருக்கலாம். ஏன்னா கடைசி நாள் பொழுது தான் அவர்கள் சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு அந்த மெனோரா என்று சொல்லப்படும் அந்த விளக்கின் முன்னே ஊற்றி அந்த விளக்கை அணைத்து உள்ளே தேவாலயத்துக்கு உள்ளே அந்த விளக்கை கொண்டு போவார்கள். அது வரைக்கும் வெளியில் மெனோரா எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். மலையின் மேல் ஒரு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் இல்லையா? நிறைய இடத்துல மலையின் மேலே விளக்கு ஏற்றுறாங்க, ஒரு தீப்பந்தம் ஏற்றுறாங்க. இதனுடைய ஆதி மூலம் யூத பாரம்பரியத்திலேருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா யூதர்களுக்கு இரவில் கூட அவர்கள் பிரயாணம் பண்ணி
வரத்தக்கதாக ஒரு ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த எருசலேமில் இருந்த தேவாலயத்தின் மேல் விளக்கு இருந்தது அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து வரலாற்று செய்திகள். ஓகே, உலகெங்கும் உள்ள யூதர்கள் வரவேண்டிய 3 பண்டிகைகளில் ஒரு பண்டிகை கூடார பண்டிகை. ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகையும், ஃபால் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ற இன்னொரு பண்டிகை. ஃபால் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து யாம் கிப்பூர் அப்படின்ற ஒரு பண்டிகை உண்டு, இடைக்கால பண்டிகை. அதுக்கு அப்புறமா வர்றது கூடார பண்டிகை. ஓகே, ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தீங்கன்னா மினிமம் 52 days இருக்கணும் மினிமம். ஓகே, மேக்ஸிமம் 56 days, மினிமம் 52 days இருக்கணும். ஓகே, ஏன்னா பஸ்காக்கு அடுத்தது புளிப்பில் அப்ப பண்டிகை, முதற்கனிகளின் பண்டிகை, அதுக்கப்புறமா பெந்தகோஸ்தே என்னும் ஷவ்யோத் என்னும் அறுவடை பண்டிகை. இது 3 இருந்துட்டு தான் போகணும். ஃபால் ஃபெஸ்டிவலில் யோம் கிப்பூர், அதுக்கப்புறமா 14 நாட்கள் கூடார பண்டிகை, இதுவும் இருந்துட்டு தான் போகணும், அவசியமாக இருந்துட்டு தான் போகணும் இதுவும். ஓகே, கிட்டத்தட்ட 30 லட்சம் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எருசலேமில் கூடி வந்த சமயம் அது. இந்த கூட்டம் அதிகம், எங்கே கூட்டம் அதிகம் இருக்கோ அங்கே விபச்சார தொழில் அதிகமாக இருக்கும். இது வந்து உலக நியதி. ஓகே, இன்னொரு சப்போசிஷன் இருக்குது, இந்த பெண் தான் மகதலேனால் மரியாள் என்று. அதுக்கான எந்த சான்றுகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய கமெண்டேட்டர்ஸும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இதில் மகதலேன் மரியாளை வந்து ஒரு காமன் ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிற தவறை செய்திருக்கிறார்கள். வரலாற்றின் படியாக அது பிழை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாற்றின் படியாகவும் பிழை நம்ம வேதத்திலையும் அதை பற்றி இல்லை என்பதை பார்க்கணும். அப்போது இந்த நிகழ்வின் அமைவிடம் எங்கே இருக்குது? ஒரு கொண்டாட்டம் முடியும் தருவாயில் வர்ற விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நமக்கான பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வேசியை போல் நாமும் பல நேரங்களில் கண்களால், சிந்தையால், சொற்களால் வேசித்தனம் பண்ணுகிறோம். என்ன நமக்கும் அவளுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அவள் கை மையமாக பிடிக்கப்பட்டால் நாம் பிடிபடவில்லை, அவ்வளோதான். நாம் பிடிபடவில்லை என்பதால் நாம் சும்மா இருந்துட முடியாது. ஏன்னா நமக்குள் வாசமாக இருக்கும் ஆவியானவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இயேசு மன்னிக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, எப்படி அந்த வேசியை பாதுகாத்தாரோ அப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வேசித்தனம் பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனதுக்குள்ளே எப்போல்லாம் வந்து வேதம் சொல்லுவதை விட்டு வழி விலகுறோமோ வேசித்தனம் பண்ணுறோம். அதை புரிஞ்சுக்கங்க. வேதம் நமக்கு போதிக்கிறவர்களை நாம் எப்போ அங்கேருந்து ஒரே ஒரு ஃபியூ டிகிரிஸ் ஆங்கிள் வழி விலகி போகிறோமோ, அதான் அந்த ஹமார்ஷியா அப்படின்ற சின் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இருக்குது. என்னென்னா, ஒரு அம்பு எய்து அந்த அம்பு நீங்கள் எண்ணின இடத்தில், நீங்கள் குறிவைத்த இடத்தில் படாமல் எங்கு பட்டாலுமே அது வந்து சின். அதாவது வேதம் நமக்கு கொடுக்கும் இலக்கு, இந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் இல்லாமல் எப்போல்லாம் வழி விலகிறோமோ அப்போ நாம் பாவம் செய்கிறோம். நாம் நமது மாம்சத்தை சிலுவையில் அறைந்து, அப்போ தான் நம்மளால் வேசித்தனம் செய்யாமல் இருக்க முடியும். சிலுவையில் எப்பொழுது நம்முடைய மாம்சம் முழுமையாக அறையுண்டு கிடக்கிறதோ அப்பொழுது நாம் வேசித்தனம் செய்யாமல் இருப்போம். நம்ம வேதத்தை விட்டு மறுதளிக்காமல், வேதத்தை விட்டு விலகாமல் இருப்போம். இனி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கோபம் வருது, ஏதோ ஒரு இடத்துல சத்தம் போட்டுடுறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல வேதத்தை விட்டு விலகுறீங்கன்னா எவ்வளவு தூரம் சமாதானமாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் சரியாகவே இருக்கலாம், நீங்கள் கரெக்டாகவே இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல நீங்கள் பிரதிபலிக்கிறீங்களா? ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவை போல வாழ்க்கை பாவம் செய்யாத மனிதன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம
பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு மறைவான ஒரு சொல். யோவான் 20:23 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறமா சொன்ன வசனம், நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னியாது இருக்கும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த பின்பு கொடுக்குற இந்த அதிகாரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று மத்தேயு 6:15 சொல்கிறாரு, மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பரமபிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்போது நான் மன்னித்தால்தான் நமக்கு மன்னிப்பு. இதை புரிஞ்சுக்கங்க. அதில் நாம் எப்போவும் மன்னிக்கிற பிள்ளைகளாக நாம் மன்னிப்போம், மன்னிப்பை பெறுவோம். அடுத்த பாட்டு தான் உங்களை வந்து தியானிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். தன் எதிரிகளிடத்தில் இயேசு கிறிஸ்து காட்டிய அன்பு அப்படின்றத தியானிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். இதில் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் பகன்ற முதல் வாக்கியம் தியானிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். ஏதாவது தியானிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள். ஆக்சுவலா அந்த சிலுவையில அவரு பேசுறாரு இல்லையா, பிதாவே இவர்களை மன்னியும். அது வந்து ரொம்ப அந்த விஷயம் வந்து என்னோட லைஃப்லயே நடந்த விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னுடைய சிஸ்டரின்லா வீட்டுக்கு போகும்போது சில பிரச்சனைகளால என்ன பண்ணாங்கன்னா கதவை மூடிட்டாங்க. எங்க பாப்பாவோட, இது வந்து நடந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாப்பாவோட ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்காக கூப்பிடுறதுக்காக நான் போனேன். அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம கதவு மூடிட்டாங்க, வெளியில நிக்கிறோன்றது கூட தெரியாம. சரி, ஓகே, நான் ரிட்டர்ன் வரும்போது அது எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா நான் என்ன தப்பு ஏதாவது இருந்து செய்யணும், இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு வந்து இததான் காமிச்சாரு. இந்த சிலுவையில அவர் தொங்குன விஷயம், இந்த அவமானங்கள், இந்த வேதனை, இதெல்லாம் எனக்கு தெரியும். நீ இதுக்காக உட்கார்ந்து நீ ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்படாதன்னு எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா வந்து அது ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்தினது, இந்த பாதை வழியா நான் வந்திருக்கேன், மனுஷன் எப்படி அவமானப்படுத்துவான்றதை இதை விட மோசமான பாதையில நான் வந்திருக்கேன், பைபிள் அப்படி நின்றுருக்கேன் நானு அப்படின்னு எனக்கு சொன்னார் ஆக்சுவலா. அப்ப என்ன ஆச்சுன்னா, அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மன்னிக்கிற மனசு வரணும்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுலதான் இருக்கு. ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்க எங்க வீட்டுக்கு வரும்போது நான் அவங்க பிஹேவ் பண்ண மாதிரி நடந்துக்கல. ஏன்னா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது பகைவரையும் மன்னிக்கணும்னு தான். வந்து அவங்களை உபசரிச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவங்க அதை ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் சில நேரங்களை நம்மளை கைட் பண்ற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் வந்து அந்த பாதை வழியா நடந்திருக்கேன், நானும் கேவலப்பட்டிருக்கேன், இந்த தனியா இருக்கிற இந்த ஃபீலிங் எனக்கும் இருக்கு அப்படிங்கறத நமக்கு நிறைய டைப்ஸ் உணர்த்துறாரு. நான் தான் எனக்கு இதை படிக்கும்போது தோணுச்சு. வெரி குட், குட். அதை சாட்சி சொன்னீங்க. வேற ஏதாவது தியானிச்சுட்டு வந்திருக்கீங்களா? வேற அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க ராஜு. நீங்க சொல்லுங்க. நீ முடிச்சிரு, நான் அப்புறமா பேசிக்கிறேன். இல்ல, சத்ருவை சேகின்ற ஒரு விஷயத்த வந்து பெரிய ஒரு அவர் அது சொன்னது மட்டும் இல்லாம அவர் அது தன்னுடைய லைஃப்ல நடத்தி காமிச்சாரு. மன்னிக்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது ஆக்சுவலா நம்மளுக்கு. அது வந்து மனுஷ இயல்பு இருந்தாலும் கூட இன்னொன்னு, இவர்கள் தாங்கள் செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்கன்னு சொல்றாரு இல்லையா, அது உண்மைதானே. அவங்களுக்கு வந்து இவர் கடவுளுங்கிற விஷயமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா தெரியல. தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப தெரியல. சோ அவர் அந்த ஆட்டிடியூட்ல பாக்குறாரு ஃபுல்லாவே. இவங்க பாவம், அவங்க என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அந்த ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. அது சொல்றேன். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வந்து மத்தவங்களோட பிரச்சனை, இப்ப நமக்கு வந்து ஒரு பிரச்சனைய ஒருத்தர் கொடுக்குறாங்க, இல்ல நம்மள ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஒரு அவங்க ஷூல நம்ம நின்று பார்க்கணும், ஏன் நடத்துனாங்க. இப்ப வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்களேன்,
அவங்க வந்து ஸ்கூல்ல பிள்ளைங்க நிறைய நிறைய படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள கொஞ்சம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னாக்கா தெரியும். அவங்க வீட்ல வந்து அவங்க அம்மா, அப்பா இல்ல எதனா ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது சில இடங்கள்ல பிள்ளைங்க வந்து தம்பி தங்கச்சிங்களை ரெடி பண்ணிட்டு அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு கால் முடியாம கை முடியாம எல்லாம் படுத்து கிடக்குறவங்க. அப்போ அந்த பிள்ளைங்க படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நின்று அவர் புரிஞ்சு அதை செய்யறாரு இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நாம ஒரு நம்மள ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, அவங்க மேல நம்மளுக்கு கோபமும் எரிச்சலும் வர்றதை விட அவங்க மேல பரிதாபமும் அவங்க மேல ஒரு கரிசனையும் தான் நமக்கு உண்டாகும். அததான் அவரு பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறாரு. ஓகே ஓகே ராஜாண்ணா, நீங்கள் ஏதாவது தியானிச்சுட்டு இருந்தீங்களா? நான் தியானிக்கல பிரதர். ஆனா ஒன்றும் இல்லை பிரதர். ஓகே, யூ கேன் சே எனிதிங் பிரதர், நோ ப்ராப்ளம். எனிவேஸ், இல்லை எப்பவுமே வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அமைதியாவே இருந்துட்டவன் நான். அவங்க இதனாலதான் பண்ணாங்க, அவங்க அதனாலதான் பண்ணாங்கன்னு. அண்ட் சில சமயங்கள்ல வந்து அது அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க இங்க இருந்த போது நடந்ததெல்லாம் கூட, அந்த சமயங்கள்ல கூட நான் எப்படி அமைதியா பல விஷயங்கள்ல இருந்துகிட்டேன் அப்படிங்கிறது, நீங்களும் எப்படி இருந்தீங்க, அதை வந்து ஏறக்குறைய நான் சின்னதுல இருந்தே கடைபிடிச்சதுனால ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். என்ன ஸ்டேஜ்னா, டயர்ட் ஆஃப் அட்ஜஸ்டிங், டயர்ட் ஆஃப் பீயிங் சைலண்ட். எல்லாரும் நம்மளை வந்து டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப அடி வாங்கி அது ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ்ன்றத சொல்ல வந்தேன். அது மற்றவங்களுக்கு யாருக்கும் இடர்லாம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயுமே வந்து மேக்சிமம் வந்து எங்கெங்கெல்லாம் அடிக்கிறாங்களோ வாங்கிட்டு பேசாமலே இருப்பேன் நான். That is my biggest problem. எல்லாம் மீறி போகும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதான் செய்யும். நிச்சயமா வர செய்யும். வரும்பொழுது திருப்பி அடிக்கணும்ன்ற நினைப்பு இல்லைங்க, ஒதுங்கிடலாம் அவங்கள விட்டு. அந்த ஒரு அப்போ ஒதுங்கும் போது மன்னிச்சியா மன்னிக்கலையான்ற ஒரு கேள்வியும் வரும் மனசுக்குள்ள. அப்போ எவ்வளவு காலத்துக்கு வந்து இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, சின்னதுல இருந்து வச்சுக்கலாமே. அப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து இப்ப நான் சொல்றது வந்து ராஜ சிஸ்டருக்கோ பியூலா சிஸ்டருக்கோ இடர்லாம் இருக்கக்கூடாதோ. இதற்கான ஆன்சர் நீங்க இன்னைக்கு நம்ம தேடுவோம். இந்த மாதிரி நானும் வந்து நிறைய காரியங்கள்ல பொறுத்து சரி சகோதர சிநேகத்தை சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுக்கணும்னு ஒரு எல்லை மீறி போகிற ஸ்டேஜ்ல நீங்க சொன்ன மாதிரி விட்டு ஒதுங்கி ஹோம்ல வந்து உட்காந்து சமயத்துல அதை மறந்துடணும், மன்னிச்சிடணும். இல்ல ஒரு நிமிஷம் அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு தேட போறோம். நீங்க மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா அப்படின்ற ஆன்சர் இன்னைக்கு தேட போறோம். மன்னிச்சா யூஆர் டிவைன், ஓகே. மன்னிக்கலனா யூஆர் ஹியூமன், அவ்வளவுதான். ஓகே, நமக்கு செஞ்ச காரியங்கள்லாம் திரும்பி மனசுக்கு வர்றத என்ன பண்றது? பண்ண முடியல. கரெக்ட், பண்ண முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நம்மள வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல அவங்க வந்து கஷ்டப்படுத்தணும், அவங்கள அதுக்காக பழி தீர்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வர்றது. கரெக்டா சொன்னீங்க. இப்ப அது எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு கனி வந்து பழுக்க வேண்டிய ஒரு காலம் வருதோ,
அது மாதிரி வந்து நமக்கு அது ஒரு பொருட்டே இல்லாம நம்ம விட்டு கொடுத்துட்டே இருப்போம். அது ஒரு பொருட்டே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மையே அறியாம இது என்னடா இது ஒம்பா போச்சுன்ற ஒரு வார்த்தை மனசுக்குள்ள வரும் பாருங்க, அப்போ அது ஸ்டார்ட் ஆகும். இல்ல brother, நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் தேவன் என்னை வந்து அந்த சூழ்நிலையில வச்சிருந்தார். ராஜுக்கு என்னுடைய எல்லா காரியமும் தெரியும், நான் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அழகா தூக்கிட்டு வெளியில கொண்டு வந்துட்டாரு. அதுதாங்க ஒதுக்கி வச்சிருவாரு. 2 வசனம் போன வாரம் நம்ம தியானிச்சதையும் இயேசுசாமி வந்து காசுக்காரர்களுடைய அந்த கடைகளை கவிழ்த்தது ரெண்டையும் நான் நினைச்சுக்குவேன். சில சமயத்துலங்க கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா கேள்விதான். நீ மட்டும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நானும் சொல்லேன், இதை பரிசுத்தாவினால எந்த அதிகாரத்தினால செய்கிறீர்கள்னா நானும் சொல்லேன்ட்டாரு. சில சமயத்துல அதுதான் வேலை செய்யுதுங்க. அப்ப ஏசாமி மனுஷனுடைய ஒரு நிலைமையில இருந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க வந்து கேள்வி கேட்க இப்படி இப்ப இந்த ஸ்திரீனுடைய விஷயத்துல கூட பாருங்களேன், அதாவது அவங்களுடைய நோக்கம் தவறா இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த அம்மா தப்பிச்சுக்கிச்சு. அதாவது அந்த யூதர்கள் வந்து இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலான்னு தான் வந்தாங்களே தவிர அந்த பொம்பளைய கண்டம் பண்ண வந்த மாதிரி தெரியல பைபிள்ல போட்டிருக்கிறபடி. அப்ப இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணம்னால வராங்களா அல்ல அந்த பொம்பளைனால சொல்ல வராங்களா? அப்படி பொம்பளைய சொல்ல வர்றவனா இருந்தா அவன் நான் ஒழுங்கு இல்லைன்ற எண்ணம் அவனுக்கு வந்திருக்கும். ஆனா அதான் நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போதே சொல்லுவேன், எனி ஆக்ட் இஸ் பேக்ட் அப் வித் அன் இன்டென்ஷன், இட்ஸ் நாட் த ஆக்ட் பட் த இன்டென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அங்கங்க நான் நோட்டீஸ் எழுதி வைப்பேன் நான். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஓகே, இதில் பார்க்கலாம், இதில் என்ன அமைவிடம் முதல்ல பார்க்கலாம். ஓகே, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஓகே, இது சொல்லப்பட்ட இடம் இது கபாலஸ்தலம். ஓகே, கொல்கொதா, அரமையில் வந்து கொல்கொதா. ஓகே, இதோட ஒலிவமலையிலேருந்து நின்று பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு மண்டை ஓடு மாதிரி தெரிஞ்ச இடம், அதனால தான் அதுக்கு பேர் கொல்கொதா. அரமேயத்தில் கொல்கொதா, கபாலஸ்தலம்ன்றது வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகே, இது வந்து மதிலுக்கு வெளியே, எருசலேமின் மதிலுக்கு வெளியே இருந்த இடம். ஓகே, எருசலேமின் மதிலுக்கு வெளியே இருந்த இடம், நகரத்திற்கு புறம்பே இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் அப்படின்றதற்கு இந்த நகரத்துக்கு புறம்பே நாமும் செல்வோம் அப்படின்னு எபிரேயரில் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, சரி, சொல்லப்பட்ட இடம் கபாலஸ்தலம். ஓகே, ஏன் அது கபாலஸ்தலம் ஆச்சு அப்படின்னா, பாபிலோனிலிருந்து சிறை மீண்டு வந்த யூதர் இந்த எருசலேம் மலையிலிருந்து கற்களை எடுத்து வீடுகளை கட்டினார்கள். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அடிமைகளாக இருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வசதியெல்லாம் இல்லை. அதனால் இருக்கிற எருசலேம் மலையிலிருந்தே அவர்கள் எடுத்து எருசலேமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அவர்கள் வீடு கட்டினார்கள். ஓகே, மீதமுள்ள மலையை எருசலேம் அடிவாரத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மண்டை ஓடு மாதிரி தோன்றினால் அதற்கு பெயர் கபாலஸ்தலம். ஸோ இடம் வந்து கபாலஸ்தலம். ஓகே, இது சொல்லப்பட்ட நபர்கள் வந்து ரோமர்கள், இவர்கள் யூதர்கள் அல்ல. இயேசுவில் சிலுவையை அடித்து கொல்லுவதற்காக ரோமர்களிடம் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஓகே, இயேசுவை சிலுவையில் அறையலாம் என்று, சிலுவை மரணம் என்பது ரோமர்களுடைய டார்ச்சர். இட் வாஸ் நாட் அ ஜூயிஷ் பனிஷ்மெண்ட், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, சிலுவை மரணம் என்பது ரோமர்களுடைய டார்ச்சர். சிலுவை மரணம் யூதர்களுடைய பனிஷ்மெண்ட் கிடையாது. யூதர்களுடைய பனிஷ்மெண்ட் 2 இருக்குது. ஒன்று 49 முறை அடியா? ஆமாம், 49 முறை அடி, இல்லை 39 முறை அடி, அல்லது கல்லெறிந்து கொல்லுதல்.
இது 2 தான். ஓகே, இன்னும் ஒரே ஒரு இடத்துல வந்து தீக்கிரையாக்கப்பட்ட ஒரே ஒரு சம்பவம் இருக்குது. அது வந்து ரொம்ப ரேரு. பட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா இந்த 2 தான் மேஜர் பனிஷ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் யூதர்களில். ஸோ ரோமர்களிடம் கை கொடுத்து விட்டார்கள், சிலுவையில் அறையும் அப்படின்றத சொல்லி. ஓகே, ஸோ இயேசு சொன்னது இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னது 2 விஷயத்துக்காக. ஒன்று, குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்படுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் இந்த பக்கம் ஒரு கள்ளன் அந்த பக்கம் ஒரு கள்ளன் அடித்தது. ஓகேவா? இதற்காக சொல்லவில்லை. ரோமர்கள் தன்னை மேசியா என்று அறியாமல் செய்தார்களே அப்படிங்கிறதுக்காக. யூதர்களுக்கு ஏசாயா 53 என்பது எல்லா யூத தேவாலயத்திலும் ஜெப ஆலயத்திலும் அவர்கள் வருடம் படித்தது. த சஃபரிங் மெசாயா அப்படின்ற அந்த 53ஆம் அதிகாரம் படிக்கப்பட்டது இயேசுவின் காலத்திலே. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 200 வருஷத்துக்கு அப்புறமா தே ஸ்டாப் ரீடிங் ஏசாயா 53. ஏன்னா கிறிஸ்தவர்கள் இதை வந்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள், இதை மேசியா என்று சொல்கிறார்கள். தே ஸ்டாப் ரீடிங் ஐசாயா 53. ஏசாயா 53 வந்து இப்போ இருக்கிற யூதர்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, ஏசாயா இது வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இல்லைப்பா, இது வந்து பழைய ஏற்பாடு, ஏசாயா 53 படிச்சிருக்குன்னா இதெல்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லித்தரலையே அப்படிம்பாங்க. ஓகே, அப்போது தெரியாமல் செய்ததற்காக இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள்னு சொன்னது ரோமர்களை யூதர்களை கிடையாது. ஓகே, இப்போ தெரிஞ்சு ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னா அதற்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்குறீங்களா? யூ ஆர் டிவைன். ஓகே, தெரியாமல் செய்கிற போதும் மன்னிப்பு கொடுக்கணும். தெரியாமல் செய்கிற போது மன்னிப்பு கொடுத்தா யூ ஆர் ஸ்டில் எ ஹியூமன், பட் யூ மஸ்ட் டூ இட். இதுதான் வந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இன்றைக்கி. ஓகே, பிரதான ஆசிரியர்களும் யூதர்களும் ஏற்கனவே வாசித்தவர்கள். எல்லா யூதர்களும் கேட்டார்கள், இந்த ஏசாயா 53 கேட்டார்கள். ஓகே, அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார் என்ற சிறிய தரிசிகளில் வரும் பாட்டையும் கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்ன்றனா, யூதர்களுடைய வழக்கம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் வருடத்தில் ஒரு முறையாவது ஜெப ஆலயத்தில் வாசித்து முடிக்க வேண்டும். தே ஹேவ் அ சைக்கிள். ஓகே, நியாயப்பிரமாணத்தையும் வாசித்து முடிக்கணும், தீர்க்க தரிசன புத்தகங்களையும் வாசித்து முடிக்கணும், மொத்தமாக வாசித்து முடிக்கணும். பழைய ஏற்பாடை அவர்கள் முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும். முடிக்கணும். there are no two ways about it. ஓகே, இதனால ஒன்று நாளாகமத்தை எடுத்தால் முதல் 6-7 அதிகாரங்கள் வெறும் பேராக இருந்தாலும் வாசிக்கணும். இது அவர்களுடைய நியமம். ஓகே, அறியாதிருக்கிறார்கள் என்ற வாக்கியம் யூதர்களுக்கு ஆனதல்ல, ரோமர்களுக்கு ஆனது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவைகளை அறிந்தே தான் அவர்கள் செய்தார்கள். அப்படிதான் பிரதர் இதில் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வந்து அறியாமையினால் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா தட் இஸ் ஃபார் த லேமன், அதாவது இவைகளை ஒழுங்காக செவி கொடுக்காத யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. இது பிரதான ஆசாரியர்களுக்கோ அல்லது வேத பாரகர்களுக்கோ அல்லது பரிசேயர்களுக்கோ சொல்லப்பட்டது கிடையாது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அறியாமையினால் அவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு சிலுவையில் பகன்ற வாக்கியத்தை அவர்கள் சொல்லும் பொழுது யூதர்களை அவர் மன்னித்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு பார்வை. ஏனென்றால் யூதர்களுடைய வேதாகமமான தனாக்கில் எழுதப்பட்டதை நிறைவேற்றியவர் இயேசு கிறிஸ்து. அதை அறியாமல் அவர்கள் செய்தார்கள் அப்படின்னா ஒன்லி அறியாமல் செய்யப்பட்டது ஒரே ஒரு நிலையில் தான் நடக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இல்லாத பொழுது அவர்கள் செய்வார்கள். பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் நாம் வேதத்தை படித்தாலும் நமக்கும் ஒன்றும் புரியாது.
அவர்களுக்கும் புரியாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த இதுலேருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது காய்பாவுக்கும் அண்ணாவுக்கும் அங்கே இருந்த சன்ஹெட்ரினில் இருந்த அவர்களுக்கும் மன்னிப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் ஒழிய, அதாவது இப்போது அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பு ஆலோசனை சங்கக்காரர், அவன் மனம் திரும்பி அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான், அவனுக்கு டெஃபினட்டாக பரலோகம் கிடைக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்து விசுவாசித்தால் ஒழிய மன்னிப்பு கிடையாது. இதுதான் சரியான தியாலஜி. அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டையே கர்த்தர் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கார். ஓகே, இயேசுவை போல் வாழ்க்கை அறிந்து செய்தால் மன்னிப்பு கேட்டால் தான் கிடைக்கும். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அறிந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சே ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ராஜி சிஸ்டர் சொன்னாங்க, தெரிஞ்சே கதவை சாத்தினாங்க, மன்னிப்பு கேட்டால் தான் கத்தட்ட மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் வேணால் மன்னிச்சிருக்கலாம், கத்தட்ட மன்னிப்பு அவங்க போய் கேட்டால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. as simple as that. உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் என்றால் உங்களுக்கு அந்த கசப்பு இல்லாமல் இருக்கிறது தான் நீங்கள் பாவத்தை மன்னிக்கிறீங்க. ஆனால் மன்னிப்பு ஆக்சுவலாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது யார்கிட்டேருந்து, உங்கள்கிட்டேருந்து ஒன்று, இன்னொன்று கத்தட்டேருந்து வர மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா அவங்க அதற்கான பலனை அனுபவித்து தீர்ப்பார்கள். அதில் நோ டூ வேஸ் அப்படி ப்ராப்பர் தியாலஜியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, நீங்கள் மன்னிச்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், அவர்கள் கத்திரிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், உங்களுடைய அந்த நான் 3 வருஷம் முன்னாடி வந்தபோது அவங்களை உபசரித்தேன் அப்படின்றது அதை அவங்களை குத்தி இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கத்திரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, தட் இஸ் யூ பீயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, ஆனால் அறிந்து செய்ததால் அவர்களுக்கு மன்னிப்புன்றது கேட்டால்தான் கிடைக்கும். மன்னிப்பு மட்டும் பாவத்திற்கான மன்னிப்பு, தப்பித்தத்திற்கான மன்னிப்பு கேட்டால்தான் கிடைக்கும். இது புரிஞ்சுக்கங்க. ஓகே, யூ ஹாவ் டு ஆஸ்க் சாரி. there are no two ways about it. ஓகே, நாமும் நமக்கு எதிரான பாவங்களை செய்பவர்கள் அறியாமையினாலே செய்யும் பொழுது வலிய ஜெபம் செய்து அவர்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தரணும். இங்கே பாருங்கள், இயேசு உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, பிதாவே மன்னியும் ஜெபம் தான் பண்ணுறாரு. ஏன்னா மனுஷனாக அவர் அப்போவும் மனுஷனாக இருந்தார். அதால் ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் மற்றவர்கள் அறியாமல் செய்யும் பாவத்திற்காக, நமக்கு எதிரான பாவமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாவமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம்னா ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் ரோட்டில் நின்று சிகரெட் குடிச்சிட்ருக்கிறாரு. சிகரெட் குடிக்கிறது இயேசு கிறிஸ்துவனுக்கு எதிரான பாவம். ஒருத்தர் ஒரு பாரில் போய் தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் ஆடுறாரு, இது இயேசு கிறிஸ்துவனுக்கு எதிரான பாவம். நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்க்க நேர்ந்தால் அறியாமல் செய்கிறார்கள். இல்லையா, அவங்க தெரிஞ்சு தானே குடிக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சு தானே சிகரெட் குடிக்கிறாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம் என்று அறியாமல் செய்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு எதிராக அறிந்தே மற்றவர்கள் பாவம் செஞ்சால் நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நீங்கள் மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு மன்னிப்பு, அதனால் மன்னிச்சிடுங்க. ஆனால் அவர்களுக்கான ஆக்சுவல் மன்னிப்பு வரப்போவது அவர்கள் இயேசுவினிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே. திஸ் இஸ் த ரைட் தியாலஜி. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வசன ஆதாரத்தோடு எனக்கு காமிங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அண்ணா, இது புறஜாதியா இருந்தா அவங்க எப்படி மன்னிப்பு கேட்பாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட? இல்லைன்னா அவங்க செஞ்சதுக்கான கஷ்டத்தை அவங்க அனுபவிப்பாங்க, அவ்வளோதான். ஓ, நீங்கள் சொன்னீங்களேம்மா, அதாவது நான் அவங்களை உபசரித்தேன் அப்படின்றது, அப்போ நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறீங்க, ஓகேவா? ஆனால் மன்னிப்புன்றது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாலோடைய மன்னிப்பு கிடையாது. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோடைய மன்னிப்பு கிடையாது. ஓகே ஓகே, நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, தட் இஸ் யோர், அது நீங்கள் யோர் ப்ரொடெக்டிங் யோர், அது ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறது.
நம்ம மன்னிக்கணுமா? ஏசு நம்ம மன்னிக்கணும். அதான் சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மன்னிக்காதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் மன்னிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது இல்லைன்னா, அதனால மன்னிச்சிடுங்க. ஆனால் தியாலஜி, ஆக்சுவல் தியாலஜி, அவங்க கட்டட்ட மன்னிப்பு கிடையாது. அந்த ஒரு சிலுவையில் பகன்ற வாக்கியத்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஓகே, தெரியாமல் செஞ்சிட்டாங்க, சின்ன பிள்ளை தப்பு செய்கிறது போல் ஏசப்பா மன்னிச்சிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. கிடையவே கிடையாது. பிரதான ஆசாரியர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அங்கே மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க நல்லா வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க. என்ன, பரிசுத்த ஆவியினோட உட்காந்து படிக்கலை. தட் இஸ் யோர் பிளடி ப்ராப்ளம். நீ மன்னிப்பு கேட்டால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இல்லை, அவங்க கண்கள் கட்டப்பட்டிருந்தனால தானே அவங்களால அவர் ஏன் கண்கள் கட்டப்பட்டது? பரிசுத்தாவி இல்லை, அதனால தான். புரிஞ்சுக்கங்க, ஓகே. ஏன் கண்கள் கட்டப்பட்டிருக்கு? குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு இயேசுவால் தான் திட்டுறாரு. ஏன்னா அவர்களுடைய கண்கள் கட்டப்பட்டதுக்கு மூணு ரீசன் சொல்லலாம் நம்ம. ஒன்று, நியாயப்பிரமாணத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்த்தது, இரக்கத்தையும் அன்பையும் விட்டுவிட்டது. ஓகே, அதுதான் பார்த்தோம் ஏற்கனவே இயேசுவை போல் வாழ்க்கையில் அதை பார்த்தோம் நம்ம. ஓகே. 2, ஓரல் தோரா அப்படின்ற வாய்வழி நியாயப்பிரமாணத்திற்கு மேலாக்கினது. ஓகே. 3, தான் என்றும் அகந்தை. இந்த 3மே தப்பானது. ஓகே, இந்த 3மே தப்பானது. அதனால தான் அவர்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அந்த முக்காடு எடுபடாமல் தானே இருக்குது. பவுல் சொன்ன அந்த முக்காடு யூதர்களுடைய இருதயத்திலிருந்து எடுபடாமல் தான் இருக்குது. அவர்கள் இன்றும் அவர்கள் ஓரல் தோரா என்று சொல்லப்படுகிற வாய்வழி நியாயப்பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்கள் தனாக் என்று சொல்லப்படும் பழைய ஏற்பாடை படிப்பதே இல்லை, படிப்பதும் இல்லை, அதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. வாராவாரம் வாசிக்கப்படும், வாராவாரம் சனிக்கிழமை வாசிக்கப்படும். அதிலிருந்து பிரசங்கம் கிடையாது. அதில் என்ன வாய்வழி நியாயப்பிரமாணம் அங்கே சொல்லப்பட்டு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தோரா போர்ஷன் இப்போ உங்களுக்கு வருது. மெல்கிசேதேக்கு ஆபிராமை சந்தித்து, ஆபிராம் மெல்கிசேதேக்கு தன்னிடத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தசம பாகம் கொடுத்தான். ஓகேவா? இது எங்கே நடக்குது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோதம் கோமரா பிடிபட்டு போகுது, லோத் பிடிபட்டு போயிட்டான்னு உடனே ஆபிராம் தன்னோட இருக்கிற சீகேமில் இருக்கிற மக்களோட தான் உடன்படிக்கை பண்ண மக்களோட கொண்டு போயிட்டு பவிஞ்சாய் விழுந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும்பொழுது நடக்கிற விஷயம் இது. ஆதியாகமத்தில் நான் சொன்ன இந்த டீட்டெயில் கூட வராது. ஓகேவா? இந்த மெல்கிசேதேக்கு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெல்கிசேதேக்கு சேம் தான் மெல்கிசேதேக்கு அப்படின்றத சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க. சேம் ஹாம் யாப்பேத்தில் வர சேம் தான் மெல்கிசேதேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சேமுக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. இதில் இருக்கிற ஞானார்த்தம் என்ன, இந்த அப்பமும் ராட்சரசமும் கொடுத்தாங்களே அது என்ன, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. வாய்வழி நியாயப்பிரமாணமாக சொன்னதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. சேம் உயிரோடு இருந்தார் அப்படின்றதுக்கு அவங்க சேம் 500 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆபிரகாம் மரிப்பதற்கு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் சேம் மரித்தார் அப்படின்னு அவங்க கணக்கெல்லாம் போட்டு காமிப்பாங்க கேட்டால். புரியுதா நான் சொல்றது? வேதம் வாசிக்கப்பட்டாலும் வேதம் வியாக்கியானப்படப்படவில்லை. யார் முன்னாடி அவங்களுடைய ஞானிகள் என்ன சொன்னாங்களோ அதே மறுபடியும் சொல்லிட்டு போயிடுவாங்க. வாட்ஸ் யூஸ் இன் இட்?
பரிசுத்த ஆவி இல்லாமல் வேதம் படித்து என்ன பிரயோஜனம்? ஒரு கம்ப்யூட்டர் வந்து இப்போ வந்து ஆடியோ பைபிள் ஸ்பீக்கரில் போட்ட மாதிரி. ஆனால் நீங்கள் எதை சொல்லலான் இருந்தீங்க? ராஜண்ணா என்கிட்ட சொன்னீங்க பிரதர், இங்க பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கல எனக்கு சரியா. சொல்லுங்க. நீங்க எதை சொல்ல வந்தீங்க? நான் இல்ல இந்த விளக்கம் 2 விளக்கம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஒண்ணு வந்து ரோமர்கள் அடித்தார்கள், நாங்கள் செய்தது என்னதென்று அறியாமல். வந்து the same. ஆனாலும் வந்து யூதர்களுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் தான் பிரதர். நான் ஒண்ணும் இல்லைனாலும் சப்போர்ட் தான். நானும் சப்போர்ட் தான் பிரதர். அது வேற வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இயேசு அப்படிங்கறத வந்து அவங்க ஏத்துக்கலன்ற காரணத்துக்காக நியாயப்பிரமாணத்தை விடக்கூடாதுங்கிறதுல அந்த உறுதி அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒண்ணு. அவங்க ஃபாலோ பண்றாங்க பண்ணலாங்கிறது 2வது. நிறைய பேர் பண்ண முடியாது, கஷ்டம். ஆனா அவங்க வந்து அவங்களுடைய டார்கெட் ஆர் த கோல் ஆர் த ஃபோக்கஸ் கோல் போஸ்ட வந்து மாத்துறதுக்கு ரெடியா இல்லை. நியாயப்பிரமாணத்துல இருந்து இயேசு அப்படிங்கிறதுக்கு மாத்திக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அதுக்கு பாவம் தான் அவங்க. உண்மையான அவங்க பாவம் தான். நகரையா போது இழுத்துட்டு வந்து விட்டுருவாருங்க அவங்கள. அதுக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாங்க, இஸ்ரேலுக்காக தானே. இஸ்ரேவேலுக்காக எருசலேமே உன்னை நான் மறந்தால் என் வலதுகை என்னுடைய தொழிலை மறப்பதாக அப்படின்னு இதில் வருது பாருங்கள், சங்கீதத்தில் வருது பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது தேவ நீதி. ஓகே, ஸோ ஜெபம் பண்ணுறது, இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுலாம் நம்ம பண்ணியே ஆகணும். ஓகே, ஏன்னா சப்ஸ்டிடியூஷன் தியாலஜி அப்படின்னு சொல்கிற ஒரு தியாலஜி இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி அப்படின்னு. ஓகே, இஸ்ரேல் சர்ச் ஹஸ் ரீப்ளேஸ்ட் இஸ்ரேல். ஓகே, அந்த தியாலஜி தவறான தியாலஜி. அதாவது எங்கேயுமே வந்து வேதம் சொல்லப்படலை இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கலாம், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லப்படல. உனக்குள் உலகின் சர்வ ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், அவ்வளோதான். ஓகே, ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும், அவ்வளோதான். ஓகே, ஸோ யூதர்கள்கிட்ட நன்மைகளை மட்டும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போது எடுத்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்னு எடுத்திங்கன்னா 98% நம்ம யூஸ் பண்ணுற இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூதர்கள் கண்டுபிடிச்சது, இன்க்ளூடிங் த டெலிஃபோன் விச் யூ ஆர் யூஸிங் ரைட் நவ். டெலிஃபோனாக இருக்கட்டும், ஒரு டியூப்லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே யூதர்கள் கண்டுபிடிச்சது. கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே யூதர்கள் கண்டுபிடிச்சது. யூதர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்தில் நம்ம வந்து அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுப்போம், அவங்கள ஆசீர்வதிக்க மாட்டோம் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம். யூதர்களை ஆசீர்வதிங்க, யூதர்களை நீங்கள் வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள். ஏன் ப்ளெஸ் பண்ணால் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வேதம் சொல்லுது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதை. வேதம் என்ன சொல்லுது? bless the Jews, bless Israel, bless it, that's all, easy. ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜிலாம் வந்து தவறான கொள்கைகள். அந்த சப்ஜெக்டில் நான் இப்போ போகலை. ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் சப்ஜெக்ட். இந்த ப்ராக்டிக்கல் எசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சோஸ்திரமாண்டவரே, இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி இயேசுப்பா. அப்பா, எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த உங்களுடைய இந்த அருமையான பாடத்திற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துறோம். நாங்கள் தெரிந்து கொண்டதை இன்னும் அதிகமாக தெரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓகே, ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து கிறிஸ்டோபனியில் பார்க்கலாம். ஓகே, ஆல் ரைட், காட் பி வித் யூ ஆல். பை.